ஆற்று மணலுக்கு மாற்றாக இருக்கும் எம்சாண்ட் எனப்படும் தயாரிக்கப்பட்ட மணல் பொருளாதார ரீதியாகவும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையிலும் இருக்கும் என்று கட்டுமானத் துறையினர் தெரிவிக்கின்றனர். மாறிவரும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப நம்மை தகவமைத்துக் கொள்ள எம்சாண்ட் மணலே சரியானது என்றும் கூறப்படுகிறது. ஆற்று மணலுக்கு மாற்றாக எம்சாண்ட் எனப்படும் தயாரிக்கப்பட்ட மணலை பயன்படுத்த தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. மலைகளிலிருந்து வரும் கற்களின் உராய்வினால் உருவாகும் ஆற்று மணலை போன்றே எம்சாண்ட் மணலும் தயாரிக்கப்படுவதால் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்கின்றனர் கட்டுமான பொறியாளர்கள். நம்மளுடைய ப்ராப்ளம் வந்துட்டு இன்றைக்கி வாட்டர் ஸ்கேர்சிட்டி அண்ட் தென் அக்ரிகல்ச்சர் ப்ராப்ளம். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தா இந்த ரிவர் சாண்ட் தான். டைரக்ட்லி இந்த ரிவர் சாண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எடுத்தோமோ அந்த ரீசன்னால தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வாட்டர் டேபிள் லெவல் கீழே போயிடுச்சு, அக்ரிகல்ச்சர் கம்மியாயிடுச்சு. ஆற்று மணலை ஒப்பிடுகையில் எம்சாண்ட் மணலின் விலை பல மடங்கு குறைவாக இருந்தாலும் இது குறித்த புரிதல் இல்லாததால் பொதுமக்கள் இதனை தவிர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. புதிய கட்டடங்களுக்கு இதனை பயன்படுத்துவதால் கட்டடத்தின் பிணைப்புத்தன்மை அதிகம் இருக்கும் என்கின்றனர் நிபுணர்கள். ஆற்று மணலை எடுப்பதற்கு மாற்றாக இதுபோன்ற எம்சாண்ட் மணலை பயன்படுத்தினால் பொருளாதார ரீதியில் மக்களுக்கு உதவியாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. அடுத்தது ஏர் கிளாசிஃபையர் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதாவது காற்றுலேயே இதனோட ஃபைனர் பார்ட்டிகல்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அடுத்த கட்டம். ஏன்னா இது மேற்கிந்திய நாடுகள் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் ஒரு சில விரல் விட்டு சொல்லக்கூடிய இடங்கள் பாம்பே, கேரளா போன்ற ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் தான் பண்ணுது. ஆற்று மணலுக்கு மாற்றாக இருக்கும் எம்சாண்ட் எனப்படும் தயாரிக்கப்பட்ட மணலை பயன்படுத்துவது குறித்து தமிழக அரசு விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் எதிர்காலத்தில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் தடுக்க முடியும் என்பதே அனைத்து தரப்பினரின் கருத்தாக இருக்கிறது. ஆற்று மணலுக்கு மாற்றாக இருக்கும் எம்சாண்ட் எனப்படும் தயாரிக்கப்பட்ட மணல் குறித்து பொதுமக்களிடம் தமிழக அரசு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பட்சத்தில் எதிர்காலத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்பதே இவர்களின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுஜாதா.